இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு கிடைச்சா தான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதே மாதிரி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த சேனல் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக அது அவங்களோட பிரைட் ஃப்யூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஃபிக்ஸ்டு டேர்ம் ப்ராஜெக்ட் அசோசியேட்ஸ். இந்த வேலைக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலை நீங்கள் பார்க்க போகிற இடம் பெங்களூர், அதாவது ஹெச்பி கிரீன் R&D சென்டர் பெங்களூர். ஸோ இங்கே தான் நீங்கள் இந்த ஒர்க் பார்க்க போகிறீங்க. என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது 15th August 2025. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறது 14th September 2025. ஜாப் என்ன அப்படின்னா அவங்க R&D, அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற சயின்டிஸ்ட்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. அதேமாரி சாம்பிள்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, பேட்ச் ரியாக்ஷன்ஸு, அது அந்த ப்ராஜெக்ட்டுக்கான எல்லா டாக்குமெண்டேஷனும் ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க்கு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி 6 days ஒர்க், இது ஒரு நாள் லீவாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன படிச்சிருக்கலாம், என்ன குவாலிஃபிகேஷன் படித்தவங்கலாம் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி ஆர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, மெட்டீரியல் சயின்ஸ், பாலிமர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, பயோசயின்ஸ், பயோடெக்னாலஜி இது படித்தவங்க. இல்லைன்னா பிஇ பிடெக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி, பெட்ரோலியம் ரிஃபைனிங், பாலிமர், பிளாஸ்டிக் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி படித்தவங்க. அதே மாதிரி பிஜி டிப்ளமோ கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி, பெட்ரோலியம் ரிஃபைனிங், பாலிமர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இதே ஸ்ட்ரீமில் டிப்ளமோ படித்தவங்களும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இந்த வேலை இந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் இருக்குன்னு சொல்லிட்டேன், 14th September 2025. இதில் நீங்கள் கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரியாகவும், ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ் கேட்டகிரியாக இருந்தால் மினிமம் உங்களோட எஜுகேஷனில் 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கினவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை டிப்ளமோ, கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் அந்த மாதிரி ஸ்ட்ரீம் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 50 ஆர் அபவ் 50 மார்க் வாங்கியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது இல்லாமல் நீங்கள் ரெகுலர் காலேஜில் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும். இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கோர்ஸ் படித்தவங்களும் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு மேட்டராக இங்கே ப்ளே ஆகுது. அதாவது ஒரு வேளை நீங்கள் இன்ஜினியரிங் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் எக்ஸ்பீரியன்ஸ், டெஸ்ட் பேச்சஸ்ஸு, சேசிஸ் டைனோ, ஸோ எட்டி கரண்ட் டைனோ, இந்த மாதிரி இதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி உங்களோட ஏஜ் க்ரைட்டீரியா அப்படின்னா நீங்கள் 28 years ஆர் பிலோ 28 years இருந்தால் போதும். ஆனால் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது 1 yearக்கான அசைன்மெண்ட். இது மேபி 3 years வரைக்கும் எக்ஸ்டர்ன் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னும் போது நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ அந்த மார்க்கை வச்சு தான் உங்களோட செலெக்ஷன் இருக்க போது. இன்டர்வியூ இருக்கும், மெடிக்கல் டெஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் சிஜிபியாக வாங்கியிருந்தாலும் சரி, பர்சன்டேஜாக வாங்கியிருந்தாலும் சரி, நீங்கள் அப்லோட் பண்ணும்போது, அதாவது உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணும்போது அதை கரெக்டாக கால்குலேட் பண்ணி ஃபில்அப் பண்ணுங்கள். அப்ளிகேஷனையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸையும் உங்களோட மார்க்கும் வச்சு மாத்திரம்தான் செலெக்ஷன் இருக்க போது. ஸோ அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது மோஸ்ட் கேர்ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணுங்கள். இந்த வேலைக்கு ஸ்டைஃபன் அப்படின்னும் போது 40,000 to 50,000 per month அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஒரு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ் பற்றி சொன்னேன் ஏற்கனவே. செலெக்ஷனில் மெடிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்றது ஒரு க்ரைட்டீரியாவாக அவங்க வச்சுருக்காங்க.
இந்த ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃப் அப்படின்றது 50 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் சிவி உங்கள் ரெஸ்யூமை கரெக்டாக அப்டேட்டடாக வச்சுருக்க ரெஸ்யூம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை தவிர உங்களுக்கு வந்துட்டு ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதையும் நீங்கள் வந்து ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளிகேஷன் போட உட்காரலாம். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண அப்புறம் ஒரு 12 டிஜிட் அப்ளிகேஷன் நம்பரும் ரெஃபரன்ஸ் நம்பரும் வரும். ப்ளீஸ் அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ண போகுது. அடுத்தது பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷனை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டி சைன் பண்ணி அதை வச்சுக்கோங்க. ஆனால் அதை எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு அனுப்ப வேண்டாம். நீங்கள் அதுவும் வந்து உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்க போகுது. இதை தவிர அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஃபிக்ஸட் டேர்ம். மேக்ஸிமம் 3 இயர்ஸ் வரைக்கும் இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கும். உங்களோட கரெக்டான இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கொடுங்க. ரெண்டும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கணும். உங்களோட ஃபியூச்சர் கம்யூனிகேஷன் எல்லாமே அந்த இமெயில் ஐடியோ இல்லை ஃபோன் நம்பர்லேயோ தான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களை இன்டர்வியூ கூப்பிட்றதோ இல்லை மெடிக்கல் ஃபிட்னஸ்க்கு கூப்பிட்றதோ இல்லை செலெக்ஷன் ப்ராசஸ் லிஸ்ட் அனுப்புறது எதுவாக இருந்தாலும் உங்கள் இமெயில் ஐடி ஃபோன் நம்பரில் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரையும் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அது இல்லாமல் அவங்க வெப்சைட்டையும் ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் ட்ரெயின் ஃபேர் வந்து உங்களோட இன்டர்வியூக்காக உங்களுக்கு தருவாங்க. ஸோ உங்களுடைய டிக்கெட்ஸ் நீங்கள் வாங்குகிற டிக்கெட்ஸையும் அந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் அப்ளிகேஷன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக அங்கே சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வெப்சைட் வந்து www.hindustan.petroleum.com இதுதான் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் இப்போ நான் சொல்லியிருக்க இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் ஹிந்திலையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நீங்கள் படித்து பார்த்துட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க கொடுத்துருக்க லிங்க் மூலமாக மாத்திரம் அப்ளிகேஷன் போடுங்க. நீங்கள் அப்ளிகேஷன் வந்து வேறு எந்த லிங்க்லேயும் போய் போடாதீங்க. என்னோடய வீடியோவை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே அஃபிஷியல் வெப்சைட்டையும் லிங்க்கையும் அப்ளிகேஷன் லிங்க்கையும் மட்டும்தான் நான் எப்போயுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு நோட்டிஃபிகேஷன் படிக்காமல் அப்ளை பண்ண வேண்டாம். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக் என் சைட்லேருந்து. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் இல்லை இந்த சேனலில் ஷேர் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.